66 லட்சம் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். தலைமை தேர்தல் அதிகாரி சார்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வரைவு வாக்காளர் பட்டியலே இடம்பெயர்ந்தவர்கள், குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடியவர்கள் 66,40,000 வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். அதன்படி 66,40,000 வாக்காளர்கள் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள் என்பதில் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் என்பதாக இடம்பெற்றிருக்கின்றார்கள். இறந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி கிட்டத்தட்ட ஒரு 27 லட்சம் பெயர்கள், இறந்தவர்களுடைய பெயர்கள் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்திருப்பது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக கண்டறியப்பட்டு களையப்பட்டிருக்கின்றது என்பதும் இந்த வாக்காளர் பட்டியலினுடைய வரைவு தகவலில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. அதன்படி இரட்டை பதிவு என்பதை பொறுத்தவரை ஒரு சில வாக்காளர்கள் தொடர்ந்து 2 வாக்குச்சாவடிகளிலே தங்களுடைய வாக்குப்பதிவை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையும் 3,98,000 இருந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த பெயர் நீக்கத்தில் சதவீத அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அதிகப்படியானவர்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட முகவரியில் அவர்கள் வசிக்கவில்லை என்று குறிப்பிட்டுதான் இந்த நீக்கத்தை செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அந்த வாக்காளர்களை கண்டறிய இயலவில்லை அல்லது அவர்களிடமிருந்து கணக்கீட்டு படிவங்களை திரும்ப பெறவில்லை என்பதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காத வாக்காளர்களாக 66,40,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை எப்படி அவர்கள் இந்த பட்டியலுக்குள் கொண்டு வந்தார்கள் என்பதையும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டு சொல்லுகின்றது. அதன்படி அடிப்படையில் தேர்தல் ஆணையம் சொல்லுவது அவர்களை இடம்பெயர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கவில்லை என்றும் எந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால், BLO அதிகாரிகள் செல்லும் பொழுது பிற மாநிலங்கள் அல்லது பிற யூனியன் பிரதேச பகுதிகளில் வாக்காளர்களாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது, அல்லது அந்த முகவரியில் அவர்களை கண்டறிய முடியவில்லை, அல்லது டிசம்பர் 14க்குள் படிவத்தை அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை, அல்லது ஏதேனும் காரணங்களுக்காக வாக்காளர்களாக பதிவு செய்ய விரும்பாதது என்பது உள்ளிட்ட காரணங்களை கண்டறிந்து BLOக்கள் அவர்கள் இந்த பட்டியலில் அவர்களை அடக்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் படிவத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். டிசம்பர் 14க்குள் கணக்கீட்டு படிவங்களை BLOக்களிடம் ஒப்படைக்காதவர்கள் பற்றிய விவரங்கள் தனியாக வெளியிடப்படவில்லை. எத்தனை பேர் அந்த படிவத்தை திரும்ப ஒப்படைக்கவில்லை என்பது வெளியிடப்படவில்லை. ஆனால் படிவத்தை ஒப்படைக்காதவர்களை இடம்பெயர்ந்தவர்களாகவோ அல்லது குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்களாகவோ சேர்த்து தற்பொழுது அந்த எண்ணிக்கையை 66,40,000 குறிப்பிட்டு 10.3% பேர் அந்த அடிப்படையில் நீக்கப்பட்டதாக சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தகுதியுள்ள வாக்காளர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18 வரையிலே வாக்காளர் பட்டியலில் மீண்டும் சேர்க்கப்படலாம் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே கூறியிருக்கின்றார்கள். இந்த நீக்கத்தினுடைய எண்ணிக்கையிலே பெருவாரியாக இருப்பது 67 லட்சம் வாக்காளர்கள் என்று கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய விதமாக இருப்பது இடம்பெயர்ந்தவர்கள், குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காத வாக்காளர்கள். எந்த அடிப்படையிலே அவர்கள் இடம்பெயர்ந்தவர்களாகவோ குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்களாகவோ BLO அதிகாரிகள் முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால், அந்த வாக்காளர்களை நேரில் சென்று பார்க்கும் பொழுது, அவர்களுடைய இருப்பிடத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் வேறு ஏதேனும் ஒரு மாநிலத்திலே வாக்காளர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்திருக்கின்றார்கள். அப்படியே இல்லாவிட்டாலும் அந்த முகவரியில் BLOக்கள் சென்று பார்க்கும் பொழுது அங்கே வாக்காளர்கள் இல்லை என்றால் அவர்களையும் இந்த பட்டியலுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, முகவரியில் இருந்தும் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை அவர்களிடம் BLOக்கள் வழங்கிய பிறகும் அந்த வாக்காளர்கள் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்து BLOக்களிடம் திரும்ப ஒப்படைக்காத பொழுது அவர்களையும் இடம்பெயர்ந்தவர்கள் என்றோ அல்லது குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் என்றோ குறிப்பிட்டு BLOக்கள் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தகவலை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. 66,40,000 பேர் அல்லது மற்றும் வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்ய விரும்பாமல் இருந்தாலும் அவர்கள் இந்த எண்ணிக்கையில் சேர்த்திருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை தான் மிகப்பெரிய எண்ணிக்கையாக அமைந்திருக்கின்றது. இந்த 97 லட்சத்திற்கும் கூடுதலாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்னும் பொழுது கிட்டத்தட்ட அதிலே 66,50,000 பேர் வரை இந்த பட்டியலுக்குள் வந்துவிட்டார்கள். நிறைய பேர் கணக்கீட்டு படிவத்தை வாங்கிவிட்டு BLOக்களிடம் திரும்ப கொடுக்கவில்லை, கணக்கீட்டு படிவத்தை BLOக்கள் வழங்கும் பொழுது அதை வாங்கவில்லை என்பதாகவெல்லாம் தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளில் இருந்தும் செய்திகள் வந்த வண்ணமாக இருந்தன. அதன் அடிப்படையில் தான் இந்த எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திலே மிக அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வாக்காளர் பட்டியலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்தவர்களாக 3,98,000 பேரை BLOக்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். எனவே வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 3,98,000 பேரும் வாக்காளர் பட்டியலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே பதிவு செய்தவர்களாக அவர்களை BLOக்கள் எப்படி கண்டறிந்தார்கள் என்பதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றது, ஒரே நபரின் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால்
அந்த நபரின் பெயர் ஓர் இடத்தில் மட்டுமே இருப்பது உறுதி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு நபருடைய பெயர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலே வாக்காளர் பட்டியலில் இருந்தால் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே அந்த நபருடைய பெயர் இருக்கக்கூடிய விதமாக குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து அந்த வாக்காளருடைய பெயரை நீக்கி இருக்கின்றார்கள். அவ்வாறு இரட்டை பதிவு கொண்டவர்களாக கருதப்பட்டு நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் இந்த 3,98,000 என்பதை தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விளக்கத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுடைய அதிகபட்ச பங்கேற்பை உறுதி செய்வதற்கும் தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களையும் முழுமையாக சேர்ப்பதற்காகவும் ஒவ்வொரு கட்டத்திலும் முழுமையான வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கான தெளிவான நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டோம் என்ற ஒரு தகவலையும் இந்த விவரங்களை வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். இறந்த வாக்காளர்களை பொறுத்தவரை 26,90,000 பேர் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை 4.2% இருக்கின்றது. இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடைய விவரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வாக்காளர் பட்டியலிலே ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருந்தவர்கள் 3,98,000 பேர் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரைவு பட்டியல் என்ற பொழுதும் கூட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.